எடப்பாடி அரசு மருத்துவமனையில் ரத்த புற்றுநோய் உள்ள ஒரு பேஷண்ட்டுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு அவங்களுக்கும் இப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அவங்களும் பேஷண்ட்டும் நல்லபடியாக நார்மல் ஆகிட்டு இருக்காங்க. இது வந்து எதாச்சும் அந்த பேஷண்ட்டுக்கு ரத்த புற்றுநோய் இருக்கிறது நம்ம எடப்பாடி அரசு மருத்துவமனையிலேயே கண்டுபிடிச்சி எலும்பு முறிவுக்கு டெஸ்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு ரத்த புற்றுநோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு எலும்பு முறிவுக்கும் இங்கேயே ஆப்ரேஷனும் பண்ணியாச்சு. அடுத்து ரத்த புற்றுநோய்க்காக மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அவங்க நாங்கள் பரிந்துரை செய்யறதுக்கு பேஷண்ட் இங்கேருந்து டிசைட் ஆனதுக்கப்புறம் அந்த ரத்த புற்றுநோய்க்காக அங்கே சிகிச்சைக்காக அனுப்புவோம். சாதாரண ஒரு நோயாளி எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கும் ஒரு ரத்த புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கு என்ன சார்? அவங்களுக்கு வந்து ரத்த புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு ரொம்ப பலகீனமாக இருக்கும். சின்ன விஷயத்துக்கு எல்லாமே டக்குன்னு உடஞ்சிடும். இப்போ அந்த பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவு ஒரு சின்ன ஸ்லிப்புக்காக எலும்பு முறிவு ஆயிருக்கு. அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ரத்த புற்றுநோயில் நம்மளுக்கு அனஸ்தீஷியா காம்ப்ளிகேஷன் மயக்க மருத்துவத்துலேயும் நிறைய காம்ப்ளிகேஷன் வரும். அதையும் நம்ம மயக்க மருத்துவர்கள் வந்து திறம்பட செயல்பட்டு அந்த நோயாளியும் வந்து இப்போ முழுமையாக குணமடைஞ்சிட்டாங்க. அடுத்து நம்ம ரத்த புற்றுநோய்க்காக மேல் சிகிச்சைக்காக நம்ம சேலம் அரசு மருத்துவமனைக்கு அவங்க பரிந்துரை செய்ய போகிறோம். என்ன வயதுடைய நோயாளி சார்? அது அரௌண்ட் 85 வயசு இருக்கும் இப்போ பாட்டிக்கு. என்ன ஸ்கீம்ல இது எல்லாமே நம்ம முதலமைச்சருடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் நம்ம அறுவை சிகிச்சை மேற்கொண்டோம். அந்த நேபாள் பேஷண்ட் மட்டும் நம்ம குடியுரிமை இல்லாதனால அவங்க வந்து நம்ம இங்கே ஃப்ரீயா பண்ணுவோம். தனியார் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு நம்ம பண்ணுவோமா? இல்ல நமக்கு அந்த இது சார், இதே சிகிச்சையை ஒரு தனியார் மருத்துவமனையில இந்த நோயாளி பார்த்திருந்தாருன்னா அவர் எவ்வளவு பணம் வந்து செலவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு தோராயமா? குறைஞ்சபட்சம் 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. வெளி மாவட்டத்துல நம்ம வழக்கமா ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். முதல் முறையாக நம்ம எடப்பாடி அரசு மருத்துவமனையில வெளிநாட்டுல இருந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பண்ணியிருக்கோம் சார். அவங்க வந்து நேபாள நாட்டை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து அங்கே எலும்பு முறிவு ஏற்படுது. அங்கே போதிய வசதி இல்லாத காரணத்தினால வந்து இந்தியாவில் பண்ணிக்க சொல்லி அங்கே இருக்கிற மருத்துவர்கள் அறிவுறுத்திருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் தேர்ந்தெடுத்து இங்கே வந்து நம்ம கிட்ட இருந்து வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்கோம். இப்போதைக்கு அந்த பெண்மணிக்கு நல்லாவே இருக்காங்க, சிறப்பான முறையில் நல்லாவே இருக்காங்க. அதே போக அவர் வந்து டிஸ்சார்ஜ் செய்யும் தருவாயின்னு பேசுகிறாங்க. எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. அது அந்த எலும்பு முறிவு ஏற்பட்டு அதே சைடுல இருக்கிற நரம்புகளும் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து அவருக்கு அந்த எலும்பு முறிவுக்கு உரிய ராடு மூலியமா அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அந்த நரம்பு பாதித்ததுக்கு உரிய வைத்தியமும் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். பிசியோதெரப்பி எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ இன்னைக்கு தேதியில வந்து எலும்பு முறிவு சரிப்படுத்தி இருக்கிறோம். நரம்பு பாதிப்பையுமே சரிப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சார். அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு வரதுக்கு இன்னும் வந்து ஏன்னா நரம்பு பாதித்தது காரணத்தினால இன்னும் வந்து அவருக்கு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பறதுக்கு இன்னும் 2 மாதங்கள் தேவைப்படுது சார்.